என்னிடம் தாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் தாங்கள் தோற்றுவிட்டீர்கள் அப்படின்னு ஒரு வெற்றி பிரமாண பத்திரத்தை எனக்காக தாங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள் சிதம்பர சுவாமிகளே, நான் இங்கிருந்து சென்று விடுவேன் அப்படின்னு அகம்பாவத்துடன் கொக்கரித்தார் கந்தர்வ சாஸ்திரி அப்படிங்கிற அந்த பண்டிதர். இந்த கந்தர்வ சாஸ்திரியின் அந்த பண்டிதருடைய கர்வம் எப்படி பங்கமானது சிதம்பர சுவாமிகள் கையால் அப்படிங்கிறது தான் இந்த அற்புதம். இந்த கந்தர்வ சாஸ்திரி அப்படிங்கிறவர், கந்தர்வ சாஸ்திரி அப்படின்னால் என்னென்னா, அவருடைய கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய பண்டிதர். கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஒப்பானவரே கிடையாது, மூவுலகத்திலையும் அவருக்கு சம்மானவர் கிடையாது. அவர் அற்புதமாக பேச்சாற்றல் நிறைந்தவர், அவருக்கு ஞானம் எல்லாம், கல்வி ஞானம் எல்லாம் சிறந்து விளங்கியவர். அதனால் அவர் யாருமே தர்க்கத்திலும் வாதத்திலும் மணல்வாதம் புனல்வாதம் போன்ற விஷயங்களில் அவரை தோற்கடிக்கவே முடியாது. இவர் ஸ்ரீரஹட்டி அப்படிங்கிற இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். எதற்காக வரார் அப்படின்னா, இவருடைய குறிக்கோள் சிதம்பர தீட்சிதர் சுவாமிகளை பார்க்க வேண்டும், பார்த்து அவரை இவர் தோற்கடிக்க வேண்டும். சிதம்பர சுவாமிகளை எப்படியாவது நாம் தோற்கடித்து விட்டோம், ஏன்னா அவரை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கார் இல்லையா, அவரையும் நாம் வெற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துடன் செருக்குடன் இரமாப்புடன் அவர் வந்து கொண்டிருக்கார். சிதம்பர சுவாமிகளுடைய அந்த தர்பாருக்கு வரார். அங்கு பார்த்தால் எவ்வளவோ பேர், எவ்வளவோ பக்தர்கள், ஏழை பணக்காரர்கள் என்ற எந்த வேதமும் இல்லாமல் சிதம்பர சுவாமிகளோட தர்பாரில் எல்லாரும் வீற்றிருக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் சிதம்பர சுவாமிகளோட பாதங்களை பணிந்து அப்படியே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த சாஸ்திரிக்கு ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. எதற்காக நாம் இங்கு வந்தோம், சரி வந்துட்டோம், இங்கே ஏன் நமக்கு ஒரு பதட்டம் வருது, நமக்கு ஏன் பயம் வருது, எதற்காக இந்த சபையை பார்த்தா நமக்கு ஏன் ஒரு பயம் வருது, இங்கே நம்ம எப்படி நம்மளோட வெற்றியை எப்படி நம்ம வெற்றி இலக்கை எப்படி அடைவது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஒரு மனதில் வர ஆரம்பித்தது. சிதம்பர சுவாமிகள் சாட்சாத் நடராஜமூர்த்தியோட அவதாரம், அருள் கடாட்சம், ஞானத்துக்கெல்லாம் ஞானமாகப்பட்ட தட்சிணாமூர்த்தியை ஒரு மனித உறவில் வாழ்ந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் அது சிதம்பர சுவாமிகள். அந்த ஞானத்திற்கு முன்னால், அந்த ஞான சூரியனுக்கு முன்னால் ஒரு தீக்குச்சி என்னதான் செய்ய முடியும்? ஆனால் இவருக்கு அது புரியாத காரணத்தினால் அப்படியே போகிறார். போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறார். சில பேரெல்லாம் சிதம்பர சுவாமிகளோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிதம்பர சுவாமிகள் கையில் ஒரு கலசம் அற்புதமாக கம்பீரமாக வச்சுருக்கார். இவரும் அங்கே பக்கத்தில் சிதம்பர சுவாமிகள் கிட்டக்க வரும் பொழுது சிதம்பர சுவாமிகள் இவரை பணிந்து, ஐயா தாங்கள் இங்கே வாருங்கள், தாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், இங்கிருந்து எங்கே செல்ல போகிறீர்கள், உங்கள் கையில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கலையா, உங்கள் மணிக்கட்டில் ஒரு மணி இருக்கு இல்லையா, அந்த மணிக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் எனக்கு புரியவில்லை, தாங்கள் எனக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு மிகவும் பணிவுடன் கேட்டாராம் சிதம்பர சுவாமிகள். சாஸ்திரி சொன்னார், நான் இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடியவன், எனக்கு எப்பொழுதுமே வெற்றியும் விஜயம் எங்கு சென்றாலும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மணியன் மணிக்கட்டில் இருக்கிறது தெரியுமா, இதற்கு பேர் தான் கந்தர்வம் அப்படிங்கிற அந்த பெயர். என்னுடைய குரல் அப்படியே அந்த மணி ஊசை போல் ஒலிக்கும். எனக்கு யாரும் மறுபேச்சை பேச மாட்டார்கள். 4 சாஸ்திரங்களிலும் நான் வித்வன்னராக இருக்கிறேன். வேதங்கள் எல்லாம் நான் கற்று தேர்ந்திருக்கிறேன். என்னை போல் தர்க்கம் செய்வதில் யாருமே கிடையாது. நான் தர்க்கம் செய்தேன் அப்படினால் பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு தன்மை எனக்கு இருக்குது. யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது. அதனால் நான் இங்கே எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாங்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். என்னிடம் தாங்கள் தர்க்கமெல்லாம் செய்ய முடியாது. நான் மிகவும் சக்தி வாய்ந்த தர்க்கம் செய்யக்கூடிய அந்த கலைவாணி அருள் கடாட்சம் பெற்றவன். அதனால் தாங்கள் தோற்று கொண்டதாக ஒப்புக்கொண்டு தாங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள், நான் இங்கிருந்து சென்று விடுவேன். தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் சிதம்பர சுவாமி, அதனால் தாங்கள் என்னுடன் தர்க்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் தாங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள், தாங்கள் தோற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரமும் வீணாகாது அப்படின்னு சிதம்பர சுவாமிகளை பார்த்து செருக்குடன் சொன்னாராம் இந்த கந்தர்வ சாஸ்திரி. சிதம்பர சுவாமிகள் சொன்னார், உங்களிடம் நான் தர்க்கம் செய்வதா, எனக்கு உங்களிடம் தர்க்கம் செய்வதற்கான என்ன தகுதி இருக்குது, என்ன படிப்பு இருக்குது, என்ன பாண்டித்யம் இருக்குது, தாங்களோ ஒரு சிறந்த பண்டிதர், உங்களுடைய பாண்டித்யத்துக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏதோ இறைவன் அருளால் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறேன். உங்களிடம் நான் தர்க்கம் செய்வது அப்படிங்கிறது ஒரு வியர்த்தமான விஷயம். ஒரு ஞானி யார்னா சமதிருஷ்டி கொண்டவன். அதனால் பண்டிதரே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லவா, இப்படி ஜெயிக்க வேண்டும், இப்படியெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டும், சான்றிதழ் வேண்டும், இது போன்ற விஷயங்கள் எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம், இது எல்லாத்தையும் தூக்கி கடாசி விட்டு தாங்கள் உங்களுடைய மனதை இறைவன் பால் வையுங்களேன். இதோ பாருங்கள், இங்கு எவ்வளவோ பேர்கள் இருக்கார்கள், எல்லாம் ஆத்ம ஞானிகளாக இருக்கிறார்கள். ஒரு க்ஷணத்தில் இவர்களால் உங்களுடைய அந்த கர்வத்தை இவரால் பங்கம் செய்து விட முடியும் அப்படின்னு சிதம்பர சுவாமிகள் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னார். இப்பொழுது இந்த சாஸ்திரிக்கு கோபம் வந்து விட்டது. சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ என்னை பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது, நான் எவ்வாறு தர்க்கம் செய்வேன் அப்படின்னு உனக்கு தெரியாது.
உன்னாலேயே என் முன்னால் பேச முடியாது. நீ மட்டும் என்ன, இந்த 4 தலை படைத்த பிரம்மனால் கூட என் முன்னால் வாதம் செய்ய இயலாது. அதனால் இங்கெல்லாம் எல்லாரும் பண்டிதர்கள் இருக்கிறார்கள் உன்னோட சபையில் அப்படின்னு சொல்லி முடிந்தால் நீ வேணாம் என்னுடன் அப்படியே தர்க்கம் செய்து பார்த்தால் பார்க்கலாம் அல்லவா? ஆட்டு மந்தை வந்து யானையோட போய் சண்டை போட முடியுமா? உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீயே வந்து என்னிடம் தர்க்கம் செய். நான் உன்னுடைய கர்வத்தை நான் பங்கம் செய்து காட்டுகிறேன். இல்லை உன்னால் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் தோற்றுக்கொண்டதாக நீயே ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது சிதம்பர சுவாமிகள் அவருடைய கர்வத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, சிதம்பர சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்திருக்கு. அந்த 5 வயது குழந்தைக்கு பேச்சாற்றல் அறவே கிடையாது. அந்த குழந்தையால் பேசவே முடியாது. அந்த கஷ்டத்திற்காக சுவாமியை பார்க்க வந்திருக்கா. அந்த குழந்தையை சுவாமிகள் அப்படியே கூப்பிட்டு அந்த குழந்தையோட சிரசின் மீது தன்னுடைய வரம் தரக்கூடிய அந்த கையை பதித்து சுவாமிகள் என்ன சொல்கிறார், நீ கற்றாமல் இல்லா ஞானத்தையும் நீயே உணர்ந்தாய், இப்பொழுது நீ பேசு குழந்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குழந்தையால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதோ அது அப்படியே ஞானத்தை எல்லாம் பிரவாகமாக பொழிந்து தள்ளியதாம். அது எப்படி பேச ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், சிறந்த பண்டிதரே, உங்களுடைய வாதத்துக்கெல்லாம் நான் இப்பொழுது எதிர்வாதம் புரியப் போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சிதம்பர சுவாமிகளை பணிந்த அந்த குழந்தை அதோடைய பேச்சாற்றலை அப்படி ஒரு புயல் போல் பிரவாகமாக எடுத்து பேச ஆரம்பித்ததாம். இதை பார்த்து கந்தர்வ சாஸ்திரிக்கு முதல்ல ஒரு வாய் பேச முடியாத குழந்தை பேசுவதை பார்த்து இவருக்கு இன்னும் அதிலிருந்து மீள முடியலை. அதற்கு பிறகு இந்த குழந்தை ஞானத்திலும் அப்படி பொழிந்து தள்ளுறது. பொல்லா பிள்ளையார் எப்படி விநாயகர் வந்து அந்த நம்பியாண்டார் நம்பிக்கை ஆசீர்வாதம் செய்தாரோ அது போலவே சிதம்பர சுவாமிகள் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த சாஸ்திரிகளுக்கு மிகவும் பயம் அதிகமாக ஏற்பட்டுவிட்டு அங்கே சிதம்பர சுவாமிகளுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து சொன்னாராம், என்னை தாங்கள் அனைவரும் மன்னித்து விட வேண்டும். இங்கே சபையில் கூடியவன் அளவில் முன்னால் நான் சொல்கிறேன், எனக்கு அகந்தையும் அகம்பாவும் எனக்கு தலைக்கு ஏறி கர்வம் நிறையவே இருந்தது. இந்த சத்புருஷரை பார்த்த அடுத்த க்ஷணமே அந்த கர்வம் எல்லாம் பொசிந்து போனது. நான் என்னுடைய பிறப்பு எதற்காக எடுத்தேனோ இந்த சத்குருவின் பாதங்களை தரிசனம் செய்ததால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்து விட்டது. இனிமேல் நான் இந்த கந்தர்வ சாஸ்திரி அப்படிங்கிற பட்டமும் எனக்கு தேவையில்லை. நான் எப்பொழுதுமே இந்த மகானுடைய பாதங்களில் சரணாகதி ஒரு அடிமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிதம்பர சுவாமிகளின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாராம் அந்த கந்தர்வ சாஸ்திரி. இது போலவே சுவாமி சமர்த்தரை கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த குழந்தைக்கு பார்த்தோம்னால் அந்த குழந்தைக்கு கண் பார்வை எப்பொழுது இருந்திருக்காது. 4 பண்டிதர்கள் சுவாமி சமர்த்தருடைய வேத ஞானத்தை பரீட்சிப்பதற்காக வந்திருப்பார்கள். சுவாமி சமர்த்தர் அந்த குழந்தையை அப்படியே தொட்டு இப்பொழுது நீ பேசு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு ஒரு மாலையும் அணிவித்து விட்டு இந்த குழந்தையை பேச சொல்வார். அந்த குழந்தையும் அப்படியே சாட்சா சரஸ்வதி தேவி எப்படி பேசுவாளோ அது போலவே அப்படியே அந்த ஞானத்திலும் அது பொழிந்து தள்ளும். அதை பார்த்து அந்த பண்டிதர்களுடைய கர்வமெல்லாம் பங்கமாகியிருக்கும் அப்படிங்கிறதை இதே போன்ற ஒரு அற்புதத்தை சுவாமி சமர்த்தரும் செய்து காமிச்சிருக்கார். அதாவது சுவாமி சிதம்பர தீட்சிதரே பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னாலும் கூட இவருக்கு அவ்வளோ அவருடைய மண்டையில் ஏறி இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் கந்தர்வ சாஸ்திரிக்கு பேச்சாற்றலே இல்லாத ஒரு குழந்தைக்கு மூகாம்பிகை போல இருந்து அந்த குழந்தைக்கு பேச்சாற்றலை கொடுத்து, எப்படி மூகருக்கு காஞ்சி காமாட்சி பேச்சாற்றல் கொடுத்தாலோ அது போலவே இந்த குழந்தைக்கு பேச்சாற்றல் கொடுத்து இந்த குழந்தையால் அந்த கந்தர்வ சாஸ்திரியுடைய அந்த கர்வத்தை பங்கம் செய்த இந்த படலம் நமக்கு என்ன உணர்த்துவது அப்படின்னு சொன்னால், நாம் வெற்றியை நோக்கியோ இல்லை கர்வத்தை நோக்கியோ நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. குருமகா சன்னிதானத்தின் பாதத்தை நோக்கி நம்மளுடைய பார்வை இருந்தது, நம்மளுடைய செயல்களும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமும் சுபிட்சமும் எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. சிதம்பர சுவாமிகளுடைய பல அற்புதங்களை அவர் அருளாட்சத்தால் மறுபடியும் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சுவாமி சமர்த்தரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த வரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.